நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தர்த்தம் என்று சொல்லியே பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஆறுமுகம். ஊர் வந்து நேட்டிவ் வந்து முத்திரப்பாளையம், பாண்டிச்சேரி ஸ்டேட் தான். உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா? ஒய்ஃப் இருக்காங்க. எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு வந்து 3 பசங்க. பசங்களாம் படிக்க வச்சிருக்கீங்களா? படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிடபிள்யூடி. ஓகே. உங்கள் பசங்களாம் உங்களை பார்த்துக்குறாங்களா இல்லை நீங்கள்? என் பசங்களாம் நல்லா பார்த்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 பசங்களும் நல்லா பார்க்குறாங்க, எந்த உதவியும் செய்வாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை, யாரையும் நான் போய் கேட்கறதில்ல. எனக்கு பென்ஷன் வருது, நான் அதே வச்சுட்டு ஃபேமிலியில் மெயின்டைன் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்தால் போயிருங்க. பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சா? எல்லோரும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இல்லை எல்லாம் வெளியூர் வெளிநாடுன்னு செட்டில்? இல்லை ஒரு பிள்ளை தான் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, ஃப்ரான்ஸில் இருக்கார். மீதி 2 பேர் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்து இப்போ ஐடி கொரோனாவாக இருக்கிறதால வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங். எந்த வருஷத்துக்கு எப்போ வேலைக்கு போனீங்க? நான் வந்து வேலைக்கு போனது 1979. ஓ, 79. ஓகே, உங்கள் வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். வேலை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிமேண்ட் போஸ்ட் கொடுத்தாங்க. அது 1 இயர் செஞ்சேன். பிறகு வந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு மேலே ஜேயாக இருந்தேன். ஜூனியர் இன்ஜினியராக இருந்தேன். நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு, எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேற்பட்டு எனக்கு ஏஇ போஸ்ட்டு கொடுத்தாங்க, அசிஸ்டண்ட் இன்ஜினியராக. 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். மொத்தம் 33 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் போச்சு, எல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நல்லா ஒர்க் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்களா? நண்பர்கள் அதிகம் கிடையாது எனக்கு. எனக்கு ஸ்கூலில் படித்த நண்பர் தான் இருக்காங்க. இப்போவும் இருக்காங்களா? இப்போவும் இருக்கிறாங்க 2 பேர், 3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய நினைவுகள் பற்றி சொல்லுங்கள். அவங்களுடைய நினைவுகளா? கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது எல்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க. அவங்க வந்து படிக்கும்போது ஸ்கூலில் வந்து, ஆனால் இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு 3 பேர் யாரும் சேட்டை அதிகம் பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் சின்சியராக படிப்பார், 2 பேர் சாதாரண படிப்பாங்க தான். சமத்தான பசங்களா நீங்களாம்? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு அரசியல் பற்றி தெரியுமா? இப்போ நடப்பு அரசியல்? எனக்கு வந்து அரசியலில் நான் வந்து ஒன்றும் ஈடுபடலை. நான் வந்து சாதாரணமாக தான் அரசியல் அந்த நாலேஜ் அந்த நான் தெரியும், என்னென்ன இதுன்னு என்ன நடக்குது நாட்டில், என்ன போகுது, யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற இதெல்லாம் தெரியும். அதை தான் பார்த்துட்ருக்கேன். வேறு எதுவும் நான் எந்த கட்சியிலும் ஈடுபாடு கிடையாது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, தெரியும்ல உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? இந்த கர்நாடகாவில் வந்து கல்வி நிறுவனங்களில் முஸ்லீம் பசங்க வந்து பர்தா போடக்கூடாது அப்படின்னு சொன்னதும், ஹிந்து பசங்க வந்து அதுக்கு எதிர்ப்பாக காவி துண்டு அணிஞ்சதும், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஆரோக்கியமான எதிர்காலமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது போலலாம் தடை போடக்கூடாது. அவங்கவுங்க விருப்பப்படி என்னவோ அது செஞ்சுட்டு போகணும். ஆனால் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரே மாதிரியாக இருக்கணும். இதில் வேறு ஏன் இது மாதிரி இப்படி போட்டிருக்காங்க? அது மாதிரி எல்லோரும் யூனிஃபார்ம் தானே போட்டுன்னு வருவாங்க. எல்லாமே ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தா அந்த யூனிஃபார்ம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க.
ஆனால் இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த அரசாங்கத்துக்கு. அதனால் வந்து எல்லாமே வந்து யூனிஃபார்ம் அணியணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இதை தடை பண்ணுறாங்க. அதெல்லாம் வேறு ஒரு காரணம் இல்லை. சரி, ஓகே ஓகே. இப்போ இருக்க இளைஞர்களுடைய உணவு முறை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து அந்த காலத்தில் கம்பு, கூழ், கேழ்வரகு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் அப்படின்னு இறங்கிட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த பீஸா, பர்கர்லாம் நான் வந்து அதுமாரிலாம் அதிகம் சாப்பிட்றது கிடையாது. டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஒரு தடவையா? டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அதில் அந்த இது கெமிக்கல் அதெல்லாம் கலந்துருக்கும். அதெல்லாம் பிடிக்காது தான் அது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு 15 வயசு வரைக்கும் கூழ் குடித்து வளர்ந்தவன் தான் நான். அதனால் கூழ்லாம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப கூழ், அடை, அந்த இதெல்லாம் கம்பு கேழ்வரகு செஞ்சதெல்லாம் பிடிக்கும். இப்போ இலங்கை அரசில் விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள்? ஆமாம், எப்படி பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு தெரியல. அது வந்து என்னன்னு, ஏன்னா எல்லா நாடும் அவங்க இதை பொருளாதாரத்தை பார்த்துக்குவாங்க. இவங்க அதுமாதிரி நடக்கிறதுக்கு விட்டாங்க என்னென்ன தெரியல. அப்போ அந்த அரசாங்கம் சரியாக செயல்படலை அப்படிங்குது. அதை கவனிக்காமல் விட்ருக்காங்க. இப்போ பாரு மற்ற நாட்டுக்கிட்ட கடன் வாங்கின்னு எதிர்பார்த்துன்னு செய்யணும். இலங்கை ஒரு நல்ல நாடாக தான் இருந்தது. எல்லோரும் பிடித்தமான ஒரு இலங்கை வந்து எல்லோரும் பிடித்தமாக இருந்தது. அங்கே போகிறதுக்கு எல்லாம் விரும்புவாங்க. இப்போ என்னென்னா இப்போ பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு எல்லோரும் இப்போ அவங்க இலங்கையில் இருக்கிற மக்களே வந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க. வேறு அரசாங்கம் வேணும்னு சொல்லிட்டு அதான் அந்த இதுதான் போயிட்டுருக்கு இப்போது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நாம் வந்து முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து இவங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாதி பிரிவினைன்னு ஒரு விஷயம் வருது. இப்போ பார்த்தீங்க, இப்போ லவ்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து வேறு ஜாதி பசங்களை வந்து லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா யாரும் விருப்பப்பட்டு செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பேரண்ட்ஸுங்க எதிர்க்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்டு செஞ்சுக்கிறாங்க, அவங்க தான் அனுபவிக்கணும். அந்த இது கெட்டது நல்லதெல்லாம் அவங்க தான் வந்து செஞ்சுக்கிறவங்க தான், லவ் பண்ணி செஞ்சுக்கிறவங்க தான் அதை அனுபவிக்கணும். ஆனால் நாம் வந்து தடுக்கிறதில்ல. அதனால் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அது நமக்கு தான் கஷ்டம். அது ஒன்றும் பெர்மிட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலந்து இது 2 ஜாதிக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. சரி, ஓகே. இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைத்தளம். ட்விட்டரை பற்றி எனக்கு தெரியல அதிகமாக. அது எப்படி அதில் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அரசியல்வாதிக இவங்கெல்லாம் வந்து அதில் ட்விட்டரில் வந்து அவங்களுடைய என்ன விருப்பம் இல்லை, அவங்களுடைய என்ன சொல்லணுன்றத அதில் அவங்க சொல்கிறாங்க, அதை பார்க்குறோம். அது ஃபேஸ்புக் வந்து எனக்கு அதை பற்றி தெரியல அதிகமாக. ஆனால் அது ஃபேஸ்புக்கு பார்ப்பேன் நான். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து சாதாரணமாக எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம எங்கே ஒன்றும் போகலாம், எங்கே ஒன்றும் வரலாம். நான் அவங்கவுங்க விருப்பத்துக்கு செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற பழக்கம்லாம் இருக்கா? எனக்கு கிரிக்கெட்டு பிடிக்காது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தேன் கிரிக்கெட்டு. இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. நான் பார்க்கறதுக்கு எனக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லை பிடிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு. கிரிக்கெட் தவிர வேறு ஏதாவது கேம்ஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரியும்? எந்த கேம்ஸும் நான் பார்க்குறதே கிடையாது. இது அரசியல் மட்டும் பார்ப்போம். விவசாயம் பண்ணியிருக்கீங்களா? விவசாயம்லாம் பண்ணது கிடையாது. எனக்கு விவசாயம்னா ட்ரை லேண்ட்ஸ்னு வருவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்னதில் வந்து பார்த்துருக்கோம், போயிருக்கோம். அதெல்லாம் வந்து பராமரிக்கிறது எப்படி இப்படி செய்யறதுன்னா தெரியும். பட்டு வெட்லேண்ட்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. நிலத்தை பார்த்துருக்கோம் வெளியில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட்டெல்லாம் எனக்கு ராகம் வராது. ராகம் வரலன்னா நம்ம சந்தோஷமாக எப்பயும் பாட்டு ஓடுறப்ப நம்ம கூட பாடுறது தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு என்ன பாட்டு பாடுறது? உங்கள் விருப்பம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்,
அவன் ஊருக்காக கொடுத்தான். ஐயோ வரல. பரவாயில்ல விடுங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த வாரம் இதை விட இன்னும் அதிகமாகிடும். எப்படி வெளியே வர மாதிரி ஐடியா இருக்கா, இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து? இல்லை, நான் வெளியில் நமக்கு வேலை கிடையாது அதிகம். நம்ம இங்கே பார்க்கு வருவோம், கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம். 11-12 மணிக்கு இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதோட சரி. அதோட ஈவினிங் வரைக்கும் வீட்டில் தான் இருப்போம். அப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் போயிடுவோம். வாக்கிங் போயிட்டு அதோட முடிச்சுட்டு 7:30 ஆகும். அப்புறம் அது மேற்பட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு அது வேண்டியதான். சரி, இப்போ இந்த சீரியல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? சீரியல்லாம் வந்து பார்த்துன்னு இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ அதிகம் பார்க்கறதில்ல. அதனுடைய அது மாதிரி அமையலை, பார்க்குற மாதிரி அமையலை. உங்கள் மிஸ்ஸஸ் பார்க்க மாட்டாங்களா? மிஸ்ஸு பார்ப்பாங்க தான். பேரப்பிள்ளை வந்து அவன் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். அதனால் அவன் போட விட மாட்டான். அவன் சீரியலாம் பார்க்க மாட்டான். ஏதோ 1-2 அப்பப்போ பார்த்துக்குவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தொடர்ந்து பார்க்குறது கிடையாது. இப்போ பேர பசங்களோட விளையாடுவீங்களா? விளையாடுறது கிடையாது. பேரப்பிள்ளை பிடிக்கும். ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்து போகிறது, அது மாதிரி ஏதாவது செய்வோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பயுமே எல்லார் மனசுலையும் இந்த விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து அம்மா வந்து இவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க, அம்மா நமக்காக இது பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வெளியே போகிற அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டேன். நான் வந்து வேலை செய்யும்போது வந்து வேலைன்னு தான் போயின்னு இருந்தேன். வீட்டில் இருக்கிற பசங்களை நான் சரியாக கவனிக்கலை. பிள்ளைங்கள சரியாக கவனிக்கல. எல்லாமே எங்கள் வீட்டில் தான் கவனிச்சாங்க. எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் எங்கள் பசங்களை எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன செய்கிறாங்கன்றதை அவங்க தான் செய்வாங்க. பட்டு நான் வேலைக்கு போனால் அவ்வளோதான், ரொம்ப வேலையில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.